ஓகே. ஸோ அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே இப்போ நீங்கள் வந்து ஆஃபீஸ் ஜாயின் பண்ண அன்றைக்கி எப்படி இருக்குன்னா வந்து மோஸ்ட்லி இண்டக்ஷன் டே தான் இருக்கும். உங்கள் ஐடி, உங்கள் மெயில் ஆக்சஸ் கொடுக்குறது, உங்கள் ஐடி இஷ்யூஸ் சால்வ் பண்ணுறது, கம்பெனி பற்றி சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். பட் அந்த வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ப்ராஜெக்ட் நீங்கள் ப்ராஜெக்ட் அசைன் பண்ணுற அன்றைக்கி ஒர்க் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா வந்து எந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ நீங்கள் டைரெக்டாக வந்து அந்த ப்ராஜெக்டோடைய மேனேஜர் இருப்பாங்க, அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் ஆக்சஸ் கொடுக்குறதுக்கு பிம் லீடுக்கு ஒரு மெயில் அனுப்புவாங்க. இந்த மாதிரி இந்த ரிசோர்ஸ்க்கு வந்து பிம் 360 ஆக்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இந்த மெயில் சாட்டில் நீங்கள் லூப்பில் இருப்பீங்க. ஸோ இட் வில் பி ஹிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் யூ ஆக்சஸ். ஸோ நீங்கள் அதை பற்றி வரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு மெயில் ரெஸ்பாண்ட் வரும், இந்த மாதிரி வெல்கம் டு தி சோ கால் ப்ராஜெக்ட், அவங்க பேரோட கோ டு ப்ராஜெக்ட்னு வரும். ஸோ இது வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு ரிவெட், அதாவது நீங்கள் குறிப்பாக வந்து ஒரு ப்ராஜெக்ட்டும் ஒரு வேர்ஷனில் இருக்கும். இப்போ பழைய ப்ராஜெக்ட் அப்படின்னா வந்து பழைய வேர்ஷன் இருக்கும், அந்த வேர்ஷன் திறந்தால் தான் வந்து உங்களுக்கு ஆக்சஸ் தெரியும். ஸோ எந்த வேர்ஷன் சொல்லிவிட்டு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த குறிப்பிட்ட ரிவெட் நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்போ கீழே வந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்டோட ஆக்சஸ் ஃபோல்டர் தெரியும். ஸோ உங்களுக்கு ஆக்சஸ் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய ஃபோல்டர்ஸ் இருக்கும். அதில் எந்த ஃபோல்டர் நீங்கள் ஒர்க் பண்ணணும், ஆர்கிடெக்சர் ஃபோல்டர்ஸில் ஒர்க்கிங் WIP தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட் கேசஸ். ஸோ அது வந்து உங்கள் PM உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அதை டைரெக்டாக நீங்கள் இங்கே வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே உங்களுக்கு பெர்மிஷன் கிடைக்கல, பெர்மிஷன் ஒழுங்காக வரலன்னா வந்து இந்த மாதிரி உங்களுக்கு இது வரும். இந்த சைடில் வந்து இந்த ப்ராஜெக்ட் நேம் எதுவுமே வராது. ஸோ அப்போ நீங்கள் திரும்ப அவங்க ரிமைண்ட் பண்ணி பெர்மிஷன் கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம கேஸில் வந்து அதாவது நீங்கள் வெரி ஃபர்ஸ்ட் டே வந்து மோஸ்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் உங்கள் ரோல் எப்படி இருக்குன்னா வந்து எடுத்தோடனே ஸ்க்ராட்சிலேருந்து மாடல் பண்ணுற மாதிரியான டாஸ்க் இருக்காது. மோஸ்ட் கேசஸ் வந்து அவங்க ஆல்ரெடி மாடலிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ப்ரொடக்ஷன் ட்ராயிங்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, சப்மிஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து டைரெக்டாக என்ன சொல்கிறது, ஒரு 0 டெம்ப்ளேட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து ஆல்ரெடி மாடல் பண்ண ஒரு விஷயத்தை நம்ம ஓப்பன் பண்ணி அந்த மாடலை ஸ்டடி பண்ணுறது எப்படி, அந்த மாடல் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி அனோடேஷன் சப்போர்ட் தேவைப்படுற மாதிரி இருக்கும். டேக்ஸ் இல்லைனா வந்து ஷீட் PDF எக்ஸ்போர்ட் பண்ணுற அந்த மாதிரி ஒர்க்ஸ் நம்ம இனிஷியலாக கொடுப்பாங்க, அனோடேஷன்ஸ் ஒர்க்கு. ஸோ அது எப்படின்னு சொல்லி பார்த்துடலாம்.